எடுத்தவர்களிலே ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஜெபம் செய்வோம். உயிர் தரும் திருவசனம் இம்முள்ளில் உறுதியாய் நிலைக்க, உயிர் தரும் திருவசனம் இம்முள்ளில் உறுதியாய் நிலைக்க, உயர்நிலை வாழ்வு உண்டென்று கூறிய வாக்கை நினைத்திட, நாதா நம்பிக்கை தா தஞ்சம் நீதா. உயிர் தருகிற வாழ்வு, உயிர் தருகிற வார்த்தை, உமது வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது வார்த்தை என்னும் ஒரு விசையாய் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். நீர் விரும்புகிற வாழ்வை வாழ்வதற்கான உயிரை இந்த வார்த்தை எங்களுக்கு இன்னும் ஒரு விசையாய் தரட்டும். மேய்ப்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். கொஞ்சம் இன்று இந்த பரிசுத்த வாரத்தின் 3வது நாளிலே கூடி வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களிடத்திலே பகிரப்பட்டது போல, நான் இன்றைய நாளுக்கான தலைப்பாக அமைதியின் ஏகாதிபத்தியம் என்று ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். த பாலிடிக்ஸ் ஆஃப் சைலன்ஸ். அதற்கு இன்னும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன் ஆங்கிலத்திலே. நான் கொடுத்த தலைப்பிலே த பாலிடிக்ஸ் ஆஃப் சேலா. சேலா என்ற வார்த்தை நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே 2 புத்தகத்தில் தான் பார்ப்பீர்கள். ஒன்று சங்கீதம், இன்னொன்று ஆபகுக். இந்த 2 இடங்களில் 2 புத்தகங்களில் தான் இந்த வார்த்தை வரும். எப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே பண்ணோன்னா, அடிப்படையிலே போர் சூழலில் தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. போர் எப்பொழுது நடக்கும் என்றால், அநீதி தலை தூக்குகிற போது போர் நடக்கும். அநீதி தலை தூக்காத வரைக்கும் அநீதி இருக்கும், ஆனால் தூங்கி கொண்டிருக்கும். எப்பொழுது அநீதி தலை தூக்குகிறதோ, வன்முறை தலை தூக்குகிறதோ, அப்பொழுது அது போராக நம் முன்பாக இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனியாவிலே, பாலஸ்தீனியாவில் மட்டுமல்ல, ஈரானிலும் நடக்கிறது, உலகின் பல இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வன்முறை தலை தூக்குகிற போது அதை போர் என்று நாம் அழைக்கிறோம். எப்பொழுதெல்லாம் தீமை தலை தூக்குகிறதோ, வன்முறை தலை தூக்குகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த சேலா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வன்முறை அல்லது தீமை அல்லது அநீதி எப்பொழுதுமே முட்டையை அடைகாப்பது போல ஒரு அடைகாக்கிற சூழலை வைத்திருக்கும். அது வெடித்து சிதறுகிறது அல்லவா? அந்த சூழலிலே அதை பற்றி பேசுகிற போது சங்கீதக்காரன் அதை பயன்படுத்துவான். இந்த அநீதிமான்கள், தீமை செய்கிறவர்கள் பனையை போல செழித்து வளர்கிறார்கள், அநீதி தலைதூக்கி நிற்கிறது, ஒரு சேலா கொடுப்பாருங்க. அதை பற்றி யோசிக்கணும் ஏன் அப்படின்னு. இன்னொரு இடத்துல இந்த சேலா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த விண்டிகேஷன் பிளேசஸ், கடவுள் எப்பொழுதெல்லாம் இந்த அநீதிக்கு எதிராக பதில் சொல்லுகிறாரோ, கடவுளுடைய வல்லமை எப்பொழுதெல்லாம் வெளிப்பட போகிறதோ, அதை பற்றி பேசுகிற இடத்திலும் இவர் சேலா என்ற வார்த்தை வைத்திருப்பார். இந்த சேலா என்பதற்கு அடிப்படையில் சில நோக்கங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று அமைதி காப்பது, அமைதியாக இருந்து அதை பற்றி புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வது.
அமைதி என்பது திருமறையிலே அடிப்படையிலே 2 சமூக பின்னணியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, அமைதி என்பது நீதிக்கான உருவாக்கம் நடக்கிற நேரம். இன்னொன்று, அநீதி வெளிப்படுவதற்கான ஆயத்தம் நடக்கிற நேரம். 2க்குமே இந்த அமைதி பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாக்ஸ் ரோமனா என்ற ஒரு வார்த்தையை கிரேக்க ரோம பேரரசுகள் பயன்படுத்தி கொண்டே இருந்தார்கள். பாக்ஸ் ரோமனான்னா லாட்டின்ல பாக்ஸ் ரோமனான்றது இந்த அமைதி, பேரரசின் அமைதி, அல்லது இந்த ஆதிக்கத்தின் வழியாக, அடக்குமுறையின் வழியாக ஒரு அமைதியை கொண்டு வருவது. எங்கள் வீட்டில் பிரச்சனையே இல்லை, நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த சமாதானம் ஏன் நடக்குதுன்னா, அங்கே ஒருத்தர் வாய்ஸை ரைஸ் பண்ணி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாரு. என் மனைவி ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க நிறைய நேரம் கணவன்மார், ஆனால் என் மனைவி வாயே திறக்க மாட்டாங்க அப்படிம்பாங்க. இந்த திருச்சபைகளில் கவுன்சிலிங் நம்ம உட்கார்றப்போ, என் மனைவி வாயே திறக்க மாட்டா, நல்லவளாக தான் இருந்தா அப்படின்னு. ஏன் வாயை திறக்கலே? நான் அந்த அம்மாட்ட உட்காந்து பேசினா தான் தெரியும், இவரோட வாய்ஸ் வீட்டில் அதிகமாக இருக்கும். திருமறையிலிருந்து ஒரு அழகான எடுத்துக்காட்டு உங்களுக்கு வைக்கிறேன். இயேசுவினுடைய பிறப்பின் செய்தியை இந்த காபிரியேல் தேவதூதன் கொண்டு வந்தபோது எங்கு அந்த யோவானுக்கான பெயர் யார் அறிமுகப்படுத்தினது என்று கேட்டால் எலிசபெத்து தான் சொல்லுவார். ஞாபகம் இருக்குல்ல ஸ்டோரி? சகரியா இந்த ஆல்டர்ல வேலை பார்த்த மகாபிரஸ்தலத்திலே தன்னுடைய ஆசாரிய பணியை செய்து கொண்டிருக்கிற போது காபிரியேல் தேவதூதன் அங்கே அவனை சந்தித்து, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னபோது அவன் அதை நம்பாததினாலே, ஒரு ஆசாரியனாக இருந்து எபிரேய தலைமுறைகளின் இந்த விசுவாச கதைகள் எல்லாம் இதை பற்றியதுதான், அதில் உனக்கே நம்பிக்கை இல்லை, அதற்கு எப்படி, அந்த கதைகளுக்கு எப்படி நீ ஆசாரியனாக இருப்பாய் என்று அவனை கடிந்து கொண்டு அவனுடைய வாயை கட்டி விடுகிறான். அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் ஒருவேளை சகரியாவின் வாய் கட்டப்படாதிருந்தால் எலிசபெத்து யோவானுக்கு பெயர் வைத்திருக்க மாட்டாள். நேமிங் இஸ் அ பாலிடிக்ஸ். பெயரிடுவது என்பது ஒரு அரசியல். அதனால தான் பழைய ஏற்பாடு எங்கே தொடங்குதுன்னா, நீர் யார் என்று கேள்வி வருகிற போது, நான் யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இஸ்ரவேலரின் தேவன். பெயரிடுவது. யார் அந்த பெயரை வைத்தது? நல்லா சொல்லணும்னா, முதலிலே பெயர் வைத்தது ஆகார். நீர் என்னை காண்கிற தேவன். ஆகார் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடவுள் யாருன்னே தெரியாதவளுக்கு. ஒரு திருமறை ஆதியாகமத்தின் தொடர்ச்சியிலே ஒரு உண்மை இந்த சமூகத்துக்கு சொல்லிவிட்டது. கடவுளை என்று நான் தெரியும் என்று சொல்லுகிறேனோ அன்று எனக்கு கடவுள் தெரியாது என்று அர்த்தம். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள், சீசர்கள், இவர்கள் எல்லாம் கடவுளை தெரிந்து கொள்வார்கள் என்பதற்கு திருமறை எங்குமே அத்தாட்சி கொடுக்கல. அதனுடைய முடிவுதான் நான் சொல்லி கொண்டிருக்கிற அந்த பழைய ஏற்பாட்டின் கதையினுடைய தொடர்ச்சி ஒரு இடத்துல முடிகிறது. அதுதான் இன்று நாம் தியானிக்கிற பகுதி. யார் இந்த இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களுமே இயேசுவை கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளவில்லை. யாரோ ஒருவர் புரிந்து கொண்டார். அவரை பற்றி தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அமைதியின் அரசியல் அடிப்படையில் 2 விஷயங்களை செய்யும் சமூகவியலிலே. ஒன்று உருவாக்கம், இன்னொன்று அழிவு. இந்த 2மே இன்று நடந்தது. இந்த புதன்கிழமை பரிசுத்தவாதத்தின் 3வது நாள் என்று நாம் அழைக்கிற இயேசு எருசலேம் தேவாலயத்துக்குள் நகரத்துக்குள் நுழைந்து இன்று 3வது நாள் இது நடந்தது. இந்த வெனஸ்டேய எப்படி சொல்றாங்கன்னா, வரலாற்றிலே திருமறையின் அடிப்படையிலே சைலண்ட் வெனஸ்டேன்னு சொல்றாங்க, அமைதியின் புதன். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை இயேசு பரபரப்பா பெரிய கூட்டத்தோட போய் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தினார், மிகப்பெரிய பவனியை செய்து. அடுத்த நாள் இந்த அத்திமரத்தை சபித்தார், தேவாலயத்துக்குள்ள நுழைந்தார், தேவாலயத்தை சுத்தப்படுத்தினார். நேற்று முழு நாளும் பல கேள்விகளை கேட்டு அவர்களை சிதறி போக செய்தார். எல்லாரும் முகம் தொங்கி போய் போர்க்குணம் சூழ்ந்தவர்களாக ஏதாவது செய்ய வேண்டும் இவனை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நேற்று வரை ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாட்கள் இயேசு பரபரப்பான சூழலை மாறி 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 உருவாக்கி கொண்டே இருந்தார். இன்று புதன்கிழமை இயேசு எதுவுமே பேசவில்லை, யாரு கூடயும் பேசல. 4 சுவிசேஷமும் இயேசுவை இந்த நாள் அமைதியாக இருந்ததாக தான் காட்டுகிறது. இயேசு நேற்று
எருசலேம் தேவாலயத்துக்குள் வந்து எல்லாவித கேள்விகளையும் பதிலை வேறு விதமாக கொடுத்து முழு நாளும் அங்கு சுத்தி சுத்தி பிரச்சனைகளை உருவாக்கி விட்டு மறுபடியும் பெத்தானியாவுக்கு போய்விட்டார். பெத்தானியா வந்து ஹவுஸ் ஆஃப் அஃப்ளிக்டட்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட, தேவையில் இருக்கிறவர்களுக்கான ஒரு வீடு என்று பெத்தானியா வில்லேஜை சொல்றாங்க. அது ஒரு நகரம் கிடையாது, கிராமம். மிக குறுகிய பகுதியை, நிலப்பரப்பை கொண்ட ஒரு கிராமம். இயேசு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நாளைக்கு அவர் கைது செய்யப்படுற வரைக்கும் பகல் ஃபுல்லா பரபரப்பா வேலை செய்வாரு, நைட்டு கிளம்பி பெத்தானியா போயிடுவார். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒலிவ மலையினுடைய மேற்பகுதியில் தான் இந்த பெத்தானியா அமைந்திருக்கிறது. எருசலேமிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பெத்தானியா கிராமம் இருக்கிறது. இந்த எருசலேம் நகரத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இயேசுவை கைது செஞ்சாங்க இல்லையா, இயேசு மேலே இருந்து இறங்கி வந்த போது கைது செய்தார்கள். யார் கைது செய்தானா? டெம்பிள் போலீஸ். தேவாலயத்துக்குன்னு ஒரு காவலர் கூட்டம் இருந்தது, போலீஸ் சிஸ்டம் இருந்தது. இந்த நகரத்தை பாதுகாக்கிற கிரேக்க ரோம போலீஸ் சிஸ்டம் வேற, ஆர்மி வேற. இந்த டெம்பிளுக்குன்னே ஒரு போலீஸ் சிஸ்டம் இருந்தது. டெம்பிள் வந்து ஒரு போலீஸ் சிஸ்டத்தை வச்சிருந்தாங்க அவங்களுக்காக. இவர்கள் தான் போய் இயேசுவை கைது செய்வதற்கு இந்த ரோம அதிகாரிகளுடைய அந்த படையோடு கூட இவர்கள் தான் போகிறார்கள், இவர்கள் தான் கைது செய்கிறார்கள். இயேசு ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி சொல்லுவார், இன்னும் என் நேரம் வரவில்லை. அவருடைய நேரம் வந்தது, தன்னுடைய நேரம் வந்தது என்று அறிந்து தூங்கிக் கொண்டிருந்த பேதுருவையும் 3 சீசர்களையும் எழுப்பி கெச்சமனை தோட்டத்தில் சொல்லுவார், நேரம் வந்து விட்டது, நீங்கள் போய் இளைப்பாறலாம். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு நேரம் வந்துருச்சுன்னு. ஏனென்றால் கீழே இந்த டெம்பிள் போலீஸ் நின்றுட்டு இருக்கிறாங்க. இயேசுவை கைது செய்ய போகிறார்கள். இவருடைய நேரம் வருகிற வரைக்கும் இயேசு அதை தள்ளி போட்டு கொண்டே சென்றார். எங்க போனார்னா பெத்தானியாவுக்கு போனார். பெத்தானியாவுக்குள்ள ஏன் போனார்னா, இந்த டெம்பிள் போலீஸுக்குன்னு ஜுடிஷரி சிஸ்டம் இருக்கு. அந்த இது அவங்க அதிகாரம் செலுத்துகிற ஒரு பரப்பளவு இருக்கு இல்லையா. இப்போ நீங்க இங்க தப்பு பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற நீதிமன்றத்துக்கு தான் நீங்க போகணும். இன்னொரு எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்குன்னு பரப்பளவுகள் இருக்கு. இந்த டெம்பிள் போலீஸுக்கான இந்த நீதித்துறைக்கான பரப்பளவுக்குள்ள பெத்தானியா வரல. அதனால அவங்க அவரை கைது பண்ண முடியாது. பகல் ஃபுல்லா பெரிய பரபரப்பை ஏற்படுத்துவார், செய்ய வேண்டிய எல்லா நீதிக்கான விஷயங்களையும் செய்வார். அமைதியாக நைட் அங்கே போயிடுவார், ஏன்னா அவரை கைது பண்ணக்கூடாது. இப்பொழுது கைது பண்ணுவதற்கு ரெடியாக ஆகிற போதுதான் இயேசு அந்த பகுதிக்கே வருகிறார். இயேசு பெத்தானியாவிலிருந்து மறுபடியும் இந்த சிட்டிக்குள்ள வர்றாரு. நேற்று வந்தார், எல்லாவற்றையும் செய்தார். இன்று அவர் எங்குமே போகவில்லை. அதனால தான் அமைதியின் நாள் என்று நாம் இந்த புதன்கிழமையை சொல்லுகிறோம். ஆனால் இந்த அமைதி ஒரு ஏகாதிபத்திய அரசியலை நாளைக்கு வெளியே கொண்டு வரப்போகிறது. அதுதான் இயேசுவின் கைது. அதற்கான எல்லா வேலைகளும் அடிமட்டத்திலே நடந்து கொண்டிருந்தன. இதை புரிந்து கொள்வதற்கு நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரோம பேரரசின் கீழாக பாலஸ்தீனாவை ஆண்டு கொண்டிருந்தது பிலாத்து, பொந்தியு பிலாத்து ஏனென்றால் அவர் கவர்னர். அவருக்கு கீழே ஏரோது, த லோக்கல் கிங், கிளைண்ட் கிங், லோக்கல் ரவுடி ஏரோதுடைய தலைமைத்துவம். அவருக்கு கீழே தான் இந்த ஹை பிரீஸ்ட், தலைமை ஆசாரியன் வருகிறான். அவனுக்கு கீழே தான் சனகரிப்பு மன்றம் வருகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு பிரமிடு மாதிரி நீங்க வச்சு யோசித்தீங்கன்னா, மேல பிலாத்து, அதுக்கு கீழே ஏரோது, அதுக்கு கீழே தலைமை ஆசாரியன், அதுக்கு கீழே தான் சனகரிப்பு மன்றம். இந்த சனகரிப்பு மன்றம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, ஒரு 71 பேர் இருப்பாங்க. 71 மெம்பர்ஸ். இப்போ நம்ம பிசி கமிட்டியில் 12 13 எத்தனை வச்சிருக்கீங்கன்னு தெரில. 71 பேர் சேர்ந்த கவுன்சில், அதுதான் சனகரிப்பு மன்றம். இந்த சனகரிப்பு மன்றத்தில் சன்ஹெட்ரிங் சொல்ற அந்த கவுன்சில்ல யாரெல்லாம் அந்த 71 பேரை 3 குறிப்பா பிரிப்பாங்க, 3 பிரிவுகளாக. ஒன்று பிரதான ஆசாரியர் கூட்டம், இன்னொன்று மூப்பர்கள், அடுத்து சதுசேயர்கள், ஸ்கிரைப்ஸ். ஸ்கிரைப்ஸ் என்ன சொல்லுவோம்? வேதபாரகர் இல்ல, வேதபாரகர். இந்த கூட்டம் சேர்ந்தது தான் 71 பேர். இந்த 71 பேர் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் நீங்க பிசி கமிட்டி சொல்ற மாதிரி சனகரிப்பு மன்றம். இந்த சனகரிப்பு மன்றத்துக்கு கீழே தான் எருசலேம் தேவாலயத்தினுடைய ஆளுகை இருந்தது. ஆனா என்னன்னா, இந்த சனகரிப்பு மன்றத்தை ஒரு விலைக்கு வாங்கியிருந்தாரு. அவர் தான் இதுக்கு முன்னாடி இப்பொழுது யார் பிரதான ஆசாரியன்னா காய்பா.
காய்பா தான் இயேசுவை நியாயம் தீர்க்க போறான் நாளைக்கு நைட்டு. காய்பாவுக்கு முன்பாக அவனுடைய மாமனார், மனைவியினுடைய அப்பா, அவர் தான் அண்ணா பிரதான ஆசாரியன், அவனுடைய குடும்பம் இந்த சனகரிப்பு மன்றத்தை விலைக்கு வாங்கிவிட்டது. பல ஆண்டுகளாக இந்த தேவாலயத்தில் யார் போதகனாக இருக்கணும், யார் பிரதான போதகனாக இருக்கணும், எல்லாவற்றையும் இந்த அண்ணா ஃபேமிலி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ காய்பா ஃபேமிலி செஞ்சிட்டு இருக்கு. இந்த காய்பாவின் வீட்டில் தான் இயேசுவை நாளைக்கு எடுத்துட்டு போய், இந்த காய்பாவின் வீட்டில் தான் இன்று இந்த நாள் முடிகிற போது ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது. அதுதான் நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு 26வது அதிகாரம் நீங்கள் பார்க்கலாம். 3வது வசனம், பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே பேலஸ்ல உட்காந்து, காய்பாவினுடைய பேலஸ். காய்பா யாரு? அரசன் கிடையாது, ஆனா அவனுக்கு பேலஸ் இருந்துச்சு. பிரதான ஆசாரியன் லோக்கல் கிங்குக்கு ஈக்குவலா பவர் இருந்தது. நான் அதை 2 நாள் உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன். இப்பொழுது இந்த பிரமிடில் அடியில் இருக்கிறது யாருன்னா சாதாரண மக்கள். அந்த சாதாரண மக்களுக்குள்ளேயும் சேராதவங்க தான் முடவர்கள், காய்கால் வழங்காதவங்க, குஷ்டரோகிகள், இவங்க பெண்கள், இவங்கள் பேய் பிடித்தவர்கள். இவர்கள்லாம் இந்த பிரமிடில் அடிமட்டத்தில் ஒரு குரூப் இருந்துச்சு, அதுதான் சாதாரண மக்கள். அவங்களுக்கும் கீழே இருந்தவங்க யாரு? அவங்க தான் இயேசுவினாலே ரட்சிப்பை பெற்றவர்கள், சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டவர்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து தான் அந்த பவனியிலே முந்தானேத்து இயேசுவோடு கூட போனார்கள். இதை இந்திய சமூகத்துக்கு பொருத்தி பார்த்தீங்கன்னா நல்ல டேர்ம், சோசியலாஜிக்கல் டேர்ம் எதுனா தலிட்ஸ். இந்த பிரமிடு இங்கேயும் நம்ம ஜாதி அமைப்பும் ஒரு பிரமிடு தான். மேலே பிராமணன் இருப்பார், கீழே வேறு சத்திரிய சூத்திரர், கீழே எதுக்குள்ளேயும் வராதவர் தான் தலித். உண்மையை சொல்லணும்னா எந்த சிஸ்டத்துக்குள்ள வராத மக்களால் தான் இயேசு ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இந்திய கிறிஸ்தவத்திலும் அது இன்றைக்கு இருக்கிற 70% மேல் கிறிஸ்தவர்கள் இந்த தலித் மக்கள் என்று சொல்லப்படுகிற புறந்தள்ளப்பட்ட மக்கள். ஏனென்றால் சுவிசேஷம் அவர்களுக்கானது. இயேசுவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா 12 சீசர்கள் அல்ல, இந்த புறந்தள்ளப்பட்ட மக்கள். இவர்கள்தான் இன்றிலிருந்து இயேசுவுக்காக அழுக போகிறார்கள். நாளை, குறிப்பாக நாளை மறுநாள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 26வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்னைக்கு இந்த அமைதி நாளிலே 3 நிகழ்வுகள் நடந்தது. ஒன்று, அதை நீங்கள் திருமறையை வைத்தால் புரிந்து கொள்ளலாம். 3 பகுதியாக அதை பிரிக்கலாம். 26வது அதிகாரம் 1 முதல் 5, 2வது 26வது அதிகாரம் 6 முதல் 13, 3வது 20 அதிகாரம் 14 16. இதுதான் புதன்கிழமை நடந்துச்சு. புதன்கிழமை என்ன நடந்துச்சுன்னா இந்த 3 நிகழ்வு நடந்துச்சு. அடுத்த 17வது வசனத்திலிருந்து இயேசு நாளைக்கு பஸ்கா கொண்டாட போறார் மேலறையிலே. அங்கதான் இந்த புது உடன்படிக்கை, இரத்தத்தையும் சதையும் கொடுக்கிறேன் என்று சொல்ல போகிறார். நானோ என்று அங்குதான் கேட்க போகிறார்கள் சீசர்கள். அதெல்லாம் நாளைக்கு நடக்க இருக்கிறது. இன்று 3 நிகழ்வுகள் நடந்தது. எல்லாமே அமைதியாக நடந்தது. பப்ளிக்ல, பொது வெளியில அது நடக்கல. 3 நிகழ்வுகளில் முதலாவது 1 முதல் 5 வசனம், இந்த ஆசாரியர் கூட்டமும் மூப்பர் கூட்டமும் இணைந்து காய்பாவின் வீட்டிலே உட்கார்ந்து இயேசுவை கொலை செய்வதை பற்றி ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது முதல் பகுதி. 3வது பகுதி, யூதாசு இந்த கூட்டத்தினத்திலே போய் எனக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டு இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு வாக்களித்து விட்டான். இது 3வது பகுதி. இந்த 2க்கும் இடையிலே ஒரு பகுதி வருகிறது. 6 முதல் 13 வசனம். அது இயேசுவை சீமோன் வீட்டிலே, பெத்தானியாவிலே சீமோன் வீட்டிலே வைத்து பெயர் சொல்லப்படாத ஒரு பெண் இயேசுவை தலையிலே அபிஷேகம் செய்கிறார். இது இடையில் வருகிறது. நான் முதல் நாள் சொன்னேன், சாண்ட்விச் சிஸ்டம். லிட்டரரி ஸ்ட்ரக்சர்ல அது முக்கியமானது. இங்கும் ஒரு சாண்ட்விச் சிஸ்டம் இருக்கு. 2 இருக்கு, இடையில 1 நடக்குது. இங்கே சமய தலைவர்கள் இயேசுவை கொலை செய்வதற்கு பேலஸ்ல உட்கார்ந்து திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். 3வது பகுதி, இங்கு யூதாசு அவரிடத்திலே வழியே போய் நான் உங்களுக்கு அதை ஈஸியா லகுவாக்கி தாரேன் என்று சொல்லி 30 காசுக்கு விலை பேசி விட்டு வந்து விட்டான். இடையிலே 1 நடக்கிறது. அவளை தான் நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த யூதாசு போய் அவர்களிடத்துல எப்ப போனான்னு நீங்க நிறைய தடவை வாசித்திருப்பீங்க. ராத்திரி தான் போவான். இயேசுவை எப்பொழுது இவங்க கைது பண்ணுவாங்கன்னா ராத்திரி தான் பண்ணுவாங்க. அதனாலதான் தீவட்டி எடுத்துட்டு வருவாங்க. நான் அப்பெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாதுல, தீவட்டி எடுத்துட்டு வருவாங்க. அமைதியின் ஏகாதிபத்தியம்.
அமைதியினுடைய ஏகாதிபத்திய இன்னொரு பக்கம் இருள். அதிகமாக பெண்கள் உடம்பில் ஏற்படுகிற வன்முறைகள் இந்திய சூழலிலே இரவு நேரம்தான். இந்த வன்முறை எப்பொழுதுமே இரவை தனதாக்கி கொள்ளும். அதுதான் இயேசுவுக்கும் நடந்தது. ஏன்னா நைட்டு வந்தா நீங்க கைது பண்றதுல மக்கள் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அதைத்தான் நான் வாசிக்க சொன்னேன். 5வது வசனம், இவர்கள் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு எப்படியாவது இந்த மக்கள் பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு பயந்து பயந்து தான் இவங்க ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே எடுத்து வச்சாங்க இயேசுவை கைது பண்ணுவதுக்கு. பகலிலே செய்தால் எருசலேமிலே கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள், நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்லி இரவிலே எல்லாவற்றையும் செய்தார்கள். இந்த காயிபாவை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் இந்த பகுதிக்குள்ளாக வருகிறேன். காயிபா பிரதான ஆசாரியன் இல்லையா? யார் பிரதான ஆசாரியன்னு சொல்லி நீங்கள் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியனுக்குன்னு சில ரோல் இருக்கு. அதை பற்றி நீங்கள் புதிய பாட்டில் வாசித்தாலும் சரி, பிரதான ஆசாரியன் யார் என்றால் இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனைகளுக்காக, வேதனைகளுக்காக, பாவங்களுக்காக, சாபங்களுக்காக கடவுள் சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து கிடந்து என் மக்களுக்கு பதில் சொல்லாதவரை நான் எழுந்து வரமாட்டேன் என்று போராடுகிறவன் தான் பிரதான ஆசாரியன். அதனால தான் எபிரேயர்களுக்கு எழுத நிருபத்தில் இயேசு பிரதான ஆசாரியர்களுக்கெல்லாம் நீ பிரதான ஆசாரியன் என்று ஆக்கியோன் சொல்லுகிறான். ஏன் இயேசுவும் பிரதான ஆசாரியராக பார்க்கப்பட்டார். நம்மையும் நீங்கள் விசுவாச கூட்டத்தார் யார்? பிரதான ஆசாரியர் கூட்டம். நீங்களும் இந்த ஆசாரியத்துவம் என்பது மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற கூட்டம். பிரதான ஆசாரியத்துவம் என்பது அதை காட்டிலும் புனிதமான ஒரு பதவி. இந்த பிரதான ஆசாரியன் காயிபா மட்டும்தான் இந்த மகா பரிசுத்த தலத்துக்குள்ள நுழைய முடியும். ஏன் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் மகா பரிசுத்தத்துக்குள்ள நுழைய முடியும்னா, பாவம் பெருகி போச்சு, பாவத்தினுடைய வலிமை தாங்க முடியாம ஆயிடுச்சு. நீங்கள் இங்கு பண்ணுகிற எந்த ஜபங்களுக்கும், நீங்கள் பண்ணுகிற எந்த பழி செலுத்துறதுகளுக்கும் பவர் இல்லை. நீங்க உள்ள ரொம்ப நெருக்கமா கடவுள்கிட்ட போய் போராடணும். அதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் அதிகாரம், அது பிரதான ஆசாரியன். இப்பொழுது அது காயிபா. கடவுளுக்கும் மக்களினங்களுக்கும், கடவுளுக்கும் சமூகத்துக்கும், கடவுளுக்கும் நாட்டிற்கும் இடையே இருக்கிற ஒரே ஒரு தகுதி வாய்ந்த மீடியேட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த காயிபா பிரதான ஆசாரியன். எந்த தேவாலயம் அவனுக்கு அந்த பதவியை கொடுத்ததோ அந்த தேவாலயத்துக்கு கொடுக்கப்பட்ட பேலஸ்ல உட்கார்ந்துதான் இந்த காயிபா இயேசுவை கொலை செய்வதற்கு திட்டம் போடுகிறான். யாரை பாதுகாப்பதற்காக அவனுக்கு அந்த பதவி கிடைத்ததோ அதே பதவியை வைத்து கடவுளுடைய சித்தத்தை மக்களினங்களுக்குள்ளே நிறைவேற்ற வேண்டும், கடவுளுடைய ஆசைகளை யூத ஜனங்களுக்குள்ளே, சமூகத்துக்குள்ளே நிறைவேற்ற வேண்டும். அதுதான் பிரதான ஆசாரியனுடைய பிரதான நோக்கம். கடவுளுடைய சித்தத்துக்கு எதிராக அதே பிரதான ஆசாரியன் அந்த டெம்பிளுக்குரிய, அந்த தேவாலயத்துக்குரிய பகுதியிலே உட்கார்ந்து ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு விஷயம் பண்றாங்க. அந்த கான்ஸ்பிரசின்றதுக்கு இங்கே தமிழ்ல 3வது அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல ஆலோசனை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? ஆலோசனை பண்ணினார்கள். ஆனா கிரேக்கத்துல இருக்கு இல் ட்ரெயின்டு மைண்ட், ஆப்போசிட் டு வெல் ட்ரெயின்டு மைண்ட். தெளிவாக செதுக்கப்பட்ட, எது செதுக்கப்பட்ட? தாட் ப்ராசஸ் சொல்லுவோம் இல்லையா? சிந்தனை ஓட்டங்கள். தெளிவான சிந்தனை ஓட்டங்களை வைத்திருக்கிற மனிதனாக அல்ல, புறையோடி போன தவறான சிந்தனை ஓட்டம் உள்ள ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்திருக்கிறது. அந்த கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம். நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. இந்த சிந்தனை சரியாக இருக்குமானால் செயல் சரியாக இருக்கும். ஆனா சிந்தனை அவ்வளவு சீக்கிரம் சரியா ஆயிடாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு என் சிந்தனை ஓட்டம்லாம் பரிசுத்தமா இருக்குன்னு யாராவது சொல்றீங்கன்னா நான் அங்கேயே கழட்டிடுறேன். ஞானஸ்தானம் எடுக்கிறோம், என் கேள்வியை கவனிங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நேற்று ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாக என் வாழ்க்கை இப்படி இருந்தது, இன்றிலிருந்து என் வாழ்க்கை வேறு விதமாக இருக்குன்னு யாராவது ஒரு கிறிஸ்தவனை காட்டுங்க, நான் அங்கேயே கழட்டிடுறேன்.
நேற்று வரை கடவுளுடைய ஆளுகை என்கிட்ட இல்லாம இருந்துச்சு, இன்று நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று அறிக்கை செய்து தண்ணியிலிருந்து வெளியில வந்த பிறகு உங்களுக்குள்ள கிறிஸ்து ஆளுகை செய்கிறாரா இல்ல நமக்குள்ள வேற ஏதோ ஆளுகை செய்கிறதா என்று கேட்டா நமக்கு தெரியும், சிந்தனை ஓட்டம் என்பது அவ்வளவு எளிதாக மாற்றப்படக்கூடியது அல்ல. இந்த சிந்தனை ஓட்டம் சரியாக இல்லாவிட்டால் நீங்கள் ஆசாரியராக இருக்கலாம், பிரதான ஆசாரியராக இருக்கலாம், அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீசனிலே ஒருவனாக இருக்கலாம். நீங்கள் கடவுள் சித்தத்தை எப்பொழுதுமே செய்ய முடியாது. கடவுள் சித்தத்துக்கு எதிராக தான் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். சிலர் ஒரு சேயிங் இருக்கு நம்ம தமிழ் சொசைட்டில, அந்த புத்தி அவன் தலையோட தான் போகும். தலையோட போகும்னா சாகும் போது தான் அது மறையும். அது வரைக்கும் அவனோட போராடி தான் ஆகணும். ஏன்னா இது அவனுக்குள்ள இருக்கு. இந்த பர்சனாலிட்டின்ற ஒரு விஷயம் இல்ல, ஆளுமை தன்மை. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆளுமை தன்மை வேணும். ஒரு இது ஆயர்கள் கூட்டத்தில் பேசி முடிச்ச உடனே ஒரு கேள்வி வந்தது. நமக்கு இந்த சமூகத்தில் கலாச்சார சீரழிவுகள் இருக்கு, எல்லாம் தவறாக நடக்கு, தீமை பெருகி கிடக்குது. நம்ம இதெல்லாம் எதிர்த்து நிற்கிற மாதிரி நமக்கு நல்ல கலாச்சாரங்கள் வேணும், தகவுகள் வேணும், கல்ச்சுரல் வேல்யூஸ் வேணும்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏசு கொடுக்காத கல்ச்சுரல் வேல்யூ எங்கேயாவது நீங்கள் வெளியிலிருந்து பெஸ்ட்டாக எடுத்துட முடியுமா? எடுத்துட முடியாது. 2 அங்கி நீ வைத்திருக்கிற போது அருகில் இருக்கிறவனுக்கு ஒரு அங்கி இல்லைன்னா நீ 2 அங்கி வச்சிருக்கிறதே பாவம்னு சொன்னார் ஏசு. குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லணும்னா, பக்கத்து வீட்டுல பசியில இருக்கும்போது உங்க வீட்டுல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாவே பாவம். அது இயேசுவினுடைய இலக்கணம். இயேசுவை அவ்வளோ ஈஸியாலாம் ஃபாலோ பண்ணிட முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த சிந்தனை ஓட்டம் என்பது செயலில் வெளிப்படுகிற வரைக்கும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம், என்னிலே இன்னும் மாற்றம் அவசியம். இயேசு 12 பேரை மிகப்பெரிய கூட்டத்திலிருந்து 70 பேரை எடுத்தார். அந்த 70 பேரிலிருந்து 12 பேரை எடுத்தார். அந்த 12 பேரிலிருந்து 3 பேரை எடுத்தார். அந்த 3 பேரில் ஒருத்தன் தான் இயேசுவை மறுதலித்தான். அந்த 12 பேரில் ஒருத்தன் தான் இயேசுவை காட்டி கொடுத்தான். வெளியிலிருந்து பாவம் வராது, வெளியிலிருந்து சாபம் வராது. பாவமும் சாபமும் நமக்குள்ளதான் இருக்குது, நம்ம குடும்பத்துக்குள்ளதான் இருக்கு, நம்ம திருச்சபைக்குள்ளதான் இருக்குது. இவைகளை உடைத்தெறிகிற அளவுக்கு நம்முடைய சிந்தனை ஓட்டங்களிலே மாற்றம் வராத வரை அதுல பிரச்சனை இருக்கும். இதை ஏன் நான் பேசுறேன்னா, இப்ப டெக்ஸ்டுக்குள்ள போலாம், உங்களுக்கு புரியும் நான் ஏன் இதை பேசிட்டு இருக்கிறேன். எடுத்துக்கொள்ளலாம், மத்தேயு 26வது அதிகாரத்திலே 7வது வசனம். ஆண்களிலே ஒருவர் வாசிக்கலாம். இயேசுவினுடைய இந்த அபிஷேகம் இந்த பெத்தானியாவில் இருக்கிற குஷ்டரோகியா இருந்தான். இப்பொழுது குஷ்டரோகி அல்ல, குஷ்டரோகத்திலிருந்து சுகம் அடைந்திருக்கிறான். அந்த சீமனுடைய வீட்டிலே நடக்கிறது. இந்த விலையுறிந்த தைரம் மார்க்கு விலை இந்த பகுதிக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னா, நார்த் இந்தியாவிலிருந்து ஹிமாலயன் பகுதியில் மட்டுமே உலகத்திலேயே ஹிமாலயன் மலையில விளையிற ஒரு செடி, அந்த செடியோட பேர் தான் அது. இங்கு இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு பாரசீகம் வழியே இது பல ஏற்றுமதிகளை பார்த்து பாலஸ்தீனியாவுக்குள்ளே நுழைந்திருக்கிறது இந்த தைலம். அந்த அலபாஸ்டர் ஜாரன் இருக்கு இல்லையா, இந்த பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணி. இந்த வெள்ளைக்கல் பரணி நீங்க தூக்கி எரிஞ்சா கூட உடையாது, ஸ்ட்ராங்கான. அதுக்குமே சொல்றாங்க பளிங்கு கல். அந்த கல்லுமே நம்ம பகுதியில் நிறைய கிடைக்குதுன்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கான பளிங்குக்கல். அதை நீங்க எவ்வளவு, ஏன்னா நீங்க நிறைய கப்பல்ல மாத்துறீங்க, நிறைய தூக்கிட்டு சுமக்குறீங்க, பல நாடுகளை கடந்து அது போகுது பாலஸ்தீனியாவுக்கு ஹிமாலயால இருந்து. அப்ப அது எவ்வளவு, எத்தனை மாதங்கள் அது பயணம் செய்யணும். அப்ப அது உள்ள இருக்கிற பொருள் ரொம்ப விலையுறந்த பொருள். என்ன சொல்றாங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள், உலகத்திலேயே ஆதி காலத்துல ஏன்ஷியன் டைம்ல ஒன் ஆஃப் த காஸ்ட்லி பொருளா, அது ரொம்ப விலையுறந்த பொருட்களிலே, உலகத்திலே முக்கியமான பொருட்களிலே ஒன்று இந்த செடி, ஹிமாலயாவில் வளர்ற செடி. இதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த தைலம். இந்த தைலத்தை நீங்க திருப்பி எடுக்கிறதுக்கே உங்களுக்கு பல மாதங்கள் ஆகும், உருவாக்குறதுக்கே. அந்த செடி வளர்ந்து குறிப்பிட்ட சீசன்ல வளரும், அதை உருவாக்கி நீங்க கெட்டு போகாம பண்ணி அதை செய்யற மெத்தட்ல செஞ்சு அதை அனுப்புறதுக்குள்ள இன்னும் பல வருஷம் ஆயிடும். ஸோ இதை ரொம்ப பத்திரமா கொண்டு போகணும்.
அதனால அதை சுற்றி வைத்திருக்கிற அந்த அந்த தைலம் வைத்திருக்கிற பொருள் இல்லையா, ஜாடி, ரொம்ப அதுவே விலையுறந்த ஜாடி. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, 300 தெனாரிக்கு அவ வாங்கினாலாம். 300 தெனாரின்றது லாட்டின் வேர்டு, அந்த ரோம பேரரசு பயன்படுத்தின காசுனுடைய பெயர். இந்த 300 தெனாரின்றது ஒரு வருஷம் நீங்க வேலை செஞ்சா வர்ற கூலி. நான் சொன்னேன், ரெண்டு நிகழ்வுக்கு இடையில ஒன்று வருகிறது. இந்த பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் இந்த மூப்பர்களும் இந்த யூதாவினிடத்துல இயேசுவை 30 வெள்ளி காசுக்கு வித்தாங்க. 30 வெள்ளி காசு 300 வெள்ளி காசுல இருந்து டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு வருஷம் தன்னுடைய பலனை கொடுத்து சம்பாதித்ததிலே இயேசுவுக்கு ஒரு பரணியை, ஒரு தைலத்தை வாங்கி போகிறாள். ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொன்று நடத்தது. அவர்கள் 30 வெள்ளி காசுக்கு, அது ஒண்ணுமே கிடையாது, சின்ன காசு, வேல்யூவே கிடையாது, அதற்கு இயேசுவை விற்று விட்டார்கள். இந்த பொருளாதார கண்ணோட்டத்தில் இந்த பகுதியை வாசித்தீங்கன்னா இவ்வளோ பெரிய புக்கு எழுதலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. திருமறையில் அவ்வளோ கிடக்கு, அதுக்குள்ள நான் போகலை. இப்போ இயேசு போஜன பந்தியில் இருக்கும்போது எல்லாமே முக்கியம். திருமறையில ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். நீங்க மேபி அதை நான் உங்களுக்கு போட்டோல காட்டியிருக்கணும். அங்க இந்த கிரேக்க ரோம கலாச்சாரத்துல டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றது ஒண்ணு, அவங்க எல்லாம் ஒயின் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இல்லையா. இந்த ஒயின் டேபிள் எப்படின்னா உட்கார மாட்டாங்க, சாஞ்சு படுத்திருக்கிற மாதிரி தான், கால் மேலதான் இருக்கும், இப்படி வச்சு இப்படி குடிப்பாங்க. ஸோ பாதி படுத்த மாதிரி இருக்கும் பொசிஷன், கால் மேலதான் இருக்கு. அதனாலதான் அவ தலையில ஊத்தி காலை இன்னொரு சுவிசேஷத்துல காலில் ஊத்துவா முடியினாலே. ஆனா நீங்க பிக்சர்லாம் பாத்தீங்கன்னா, விற்பாங்கல்ல பைபிள் ஸ்டோர்ஸ்ல, பிக்சர்லாம் பாத்தீங்கன்னா கீழே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அது தப்பான பிக்சர். அது ஒரு கட்டில்ல சாய்வா படுத்து தலை மட்டும் தூக்கி இப்படி குடிச்சா எப்படி இருக்கும், அதுதான் அந்த பொசிஷன் கிரேக்க ரோம கலாச்சாரத்துல. இயேசு போஜன பந்தி இருக்கிறார், அங்கு இவள் தலையிலே ஊற்றுகிறார். இந்த இயேசுவை இந்த பெண் அபிஷேகம் செய்ததற்கான அபிஷேகித்தால், அனாயிட்டிங், அந்த வார்த்தை வேறு ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்பொழுதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அனாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, தீர்க்கதரிசிகள் சவுல பண்ணாங்க, தாவீதை பண்ணாங்க, நமக்கு எல்லா ஸ்டோரியும் தெரியும். இந்த ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அனாயிண்ட் பண்ணுவாங்க, அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா இவள் இயேசுவை அபிஷேகம் செய்ததுக்கு இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அவர்கள் இவர்களை வாழ்விப்பதற்காக அபிஷேகித்தார்கள், இவளோ இயேசுவினுடைய சாவுக்காக அபிஷேகித்தாள். ஒரு விஷயம் சொல்றேன், இந்த உலகத்துல ஏதாவது கிடைக்குமான்றதுதான் நம்ம எல்லாருடைய ஓட்டமும். ஆனா சாவுக்காக ஒருத்தி பணி செஞ்சானா அது இந்த பெண். அவளுக்கு பேர் கிடையாது. ரொம்ப ஆழமான ஒரு படிப்பினை அது. ஏதாவது கிடைத்தால் மட்டும்தான் என் விசுவாசம் நன்றி சொல்லும், ஏதாவது கிடைத்தால் மட்டும்தான் நான் இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருப்பேன். இல்ல, இந்த உலகத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ல இயேசுனுடைய பயணம் போய்கிட்டு இருக்கு. அதை ஒருத்தி மாத்திரம் தான் புரிஞ்சுக்கிட்டா. நீங்க ஒன்னு சொல்லணும் எனக்கு, இந்த ஒட்டுமொத்த திருமறையில இயேசு ஒருத்தரை பார்த்து சொன்னார் இல்ல, பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கோங்க, ஒருத்தருடைய பெயர் உலகம் முழுசும் சொல்லப்படும்னா அது ஒன்று இயேசு, இன்னொன்று இந்த பெண். அப்படி என்ன இந்த பெண் செய்துட்டா? PhD முடிச்சிட்டாளா? பைபிள்ல பெரிய பேராயர் ஆயிட்டாளா? திருச்சபைகளுக்கெல்லாம் தலைவர் ஆயிட்டாளா? போப் இல்ல, நமக்கு இருக்கிறாங்க WCCல ஈக்குவலா ஆயிட்டாங்களா? இல்ல, இவள் எதுவும் செய்யவில்லை. இயேசுவினுடைய கடவுள் அவருக்கு வைத்திருந்த திட்டத்தை தான் தெரிந்து கொண்டு 3.5 வருடம் பக்கத்திலே வைத்து உண்டு உறங்கி இருந்தவர்கள் கூட புரிந்து கொள்ளவில்லை. இவள் எங்கோ இருந்து வந்தவள் புரிந்து கொண்டாள். இயேசுவினுடைய இதயத்தை, கடவுளின் இதயத்தை புரிந்து கொள்கிறதை விட கடவுளுக்கு இனிமையான ஒரு ஒர்ஷிப் எதுவும் கிடையாது. எது ஒர்ஷிப்னா, எது ஆராதனைனா, என் கடவுள் இதயத்தின் ஆர்வத்தை புரிந்து கொள்வது. ஒரு படிப்பினை இருக்கிறது இதிலே. இந்த உலகமெல்லாம் ஒட்டு மொத்தமா ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஒட்டுமொத்த கூட்டத்தில் என் விசுவாசமும் இருக்குமானால் என் கடவுள் இதயத்தை புரிந்து கொள்ளாது.
நீ மெசியாவானால் இறங்கு என்று சொன்னார்களே, அதுதான் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தினுடைய விசுவாசம். எப்பொழுதுமே வெற்றி கிடைக்கணும், எப்பொழுதுமே நான் நினைத்தது நடக்கணும், எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கணும், எல்லா மெட்டீரியல் லைஃபும் இருக்கணும், அது அல்ல விசுவாசம். இது எதுவுமே இல்லாம ஒரு வருடம் முழுவதும் போராடி சம்பாதியத்தை கொண்டு போய் அவருக்கு வைத்து நீ எந்த நோக்கத்துக்காக ஓடுகிறாயோ அதுதான் பெஸ்ட்ன்னு சொன்னா பாருங்க. விசுவாசத்துக்கு 2 விஷயம் அடிப்படையில் இருக்கணும். ஒன்று, என் பயணத்தை சரியாக வைத்துக் கொள்வது. இன்னொன்று, விசுவாச பயணத்தில் இருக்கிறவர்களுக்கு அருகில் போராட்டத்தில் இருக்கிறவர்களுடைய பயணத்தை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பது. நல்ல எடுத்துக்காட்டு சொல்றேன். பல வருடங்களாக பீரியட்ஸ், மென்ஸ்ட்ரேஷன், பிளட் போய்கிட்டே இருக்கு நிக்காம. வெளியே நீங்க பேசக்கூடாது, அதை பத்தி வெளியே நீங்க வரக்கூடாது. உங்க ஸ்மெல் யார் மேலேயே பட்டுச்சுன்னா அவனுக்கு யூதனா இருந்தா அவன் தீட்டுப்பட்டுருவான். அவன் போய் 7 நாள் பாளையத்துக்கு வெளியே உட்காரணும், நீ வெளியவே வரக்கூடாது. இவள் கூட்டத்தின் ஊடாக வந்து இயேசுவின் ஓரத்தை தொட்ட போது, ஸ்ட்ரெஸ்ஸை கூட தோறல, இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கிறத தொட்ட போது இயேசு ஒரு நல்லவராக, ஒரு நல்ல ஆம்பளையா, புரிஞ்சுக்கிற ஆம்பளையா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்னா, ஓகேம்மா சைடில் கண்ணில் சைகை காட்டிட்டு அவளை அனுப்பியிருக்கணும். ஆனா இயேசு என்ன செய்தார்? பின்னாடி கூடி வந்து தொட்டவளை கூப்பிட்டு எல்லாரும் எல்லாம் இங்க வாங்க, நீங்க ஒன்று நடந்துச்சு என்னன்னு கேளுங்கன்றார். சீசர்கள் கோவப்பட்டு கேட்குறாங்க, எல்லாரும் உன்னைய ஸ்கியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, நசுக்கிட்டு இருக்கிறாங்களே, நீ யார் என்னை தொட்டதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறையே, எப்படி இது? இயேசு சொன்னார், தொட்டாலா நசுக்குனாலா விஷயம் இல்லை, ஏன்ட்ட இருந்து வல்லம் அவட்ட போயிடுச்சு, அதுதான் விஷயம், என்னன்னு கேளுங்கன்னு சொல்றார். எது அவ ஒரு வார்த்தை சொல்லுவா, எல்லார்ட்டையும் நான் செலவு பண்ணேன், ஆனா அதுக்கு கிரேக்கத்துல ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு சுகந்தாரேன்னு சொல்லி என்னை நிறைய டாக்டர்ஸ் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அது வாசித்துட்டு எனக்கு கண்ணீர் தான் வந்துச்சு, லிட்ரலா கண்ணீர் வந்துச்சு. எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குல்ல திருமறை. எனக்கு சுகம் தருகிறேன் என்ற பெயரிலே என்னை கொடுமைப்படுத்தினார்கள். அதை சொல்றதுக்கு தான் நீங்கெல்லாம் இவ்வளவு நாள் அவளுக்கு சுகம் கொடுக்குற என்ற பேர்ல, அவளுக்கு நல்லது செய்யற என்ற பேர்ல நீங்க இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்றாரு. அவளுடைய விடுதலை என்னுடைய மகிமையை விட்டு கொடுத்தல்ல தான் இருக்கு. என் மகிமையை நான் விட்டு கொடுக்காத வரை என் அருகில் இருப்பவனுக்கு விடுதலை கிடையாது. எனக்குள்ள இருக்கிற பெருமைகளை நான் விட்டு கொடுக்காத வரை என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கிடையாது. எனக்கு மேல நான் தூக்கி வச்சிட்டு இருக்கிறேன், அதை தூக்கி எறியாத வரை என் திருச்சபையில விடுதலை வராது. கடவுளுடைய குமாரனாகவே இருந்தால் கூட உன்னிடத்துல இருக்கிற மகிமை புறப்பட்டு போய் தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அருகில் இருக்கிறவர்களுக்கு வாழ்வு it will not be affirmed. அருகில் இருக்கிறவங்க, நான் ஒரு பக்கம் போராடி ஓடிட்டு இருக்கிறேன், அது ஒரு பக்கம். என் போராட்ட ஓட்டத்திலே என் அருகில் இங்கிட்டும் அங்கிட்டு பார்த்தா நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிற, நல்லா தான் பண்ற, யூ ஆர் பெர்ஃபெக்ட், யூ ஆர் கரெக்ட்னு சொல்றதுக்கு தான் இன்னைக்கு ஆள் வேணும். இன்னைக்கு சொல்றாங்க, மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிற ஒரு பிரச்சனை, எதுக்கு வர்றவங்க சிரிக்க கூட மாட்டேங்கிறாங்க. கடைசியா நீங்க சத்தமா சிரிச்சது என்னைக்கு? லிபரேட்டட் லாஃப்டர் கூட நம்மகிட்ட கிடையாது. இப்போ சத்தமா சிரிச்சா தப்புன்னு சொல்லுவோம், பொம்பளை சிரிச்சா போச்சு போகல, நமக்கு ப்ராவப் வேற சொல்லுவாங்க. சத்தமா சிரிச்சு உங்க பாடி லிபரேட் ஆகி சிரிச்சு என்னைக்கு கடைசியா? Now we are also need to be liberated. We have also be part of the liberation of others journey. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 விஷயங்களை சொல்லி முடித்து விடுகிறேன். 1, 9வது வசனம் 8:9, அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு, விசனம் அடைந்துன்ற கிரேக்க வார்த்தை சொல்லுது வெரி மச் பெர்ப்ளெக்ஸ்ட். இவங்க அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. கோபம், இன்னொரு பக்கம் சலிப்பு. இந்த கோபம் ஏன் வருது, ஏன் சலிப்பு வருதுன்னா, நீங்க நான் இந்த ஏரியாவில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர்னு வைங்க, எனக்கு நீங்க பெரிய மாலை போடுறதுல அர்த்தம் இருக்கு. தலையிலேருந்து கால் வரைக்கும் தூக்க முடியாத ஒரு பெரிய மாலை போட்டீங்கன்னா அதுல அர்த்தம் இருக்கு.
இந்த தெருவை தினம் கூட்டிட்டு இருக்கே ஒரு அம்மா, அதுக்கு மாலையை போட்டா என்ன உனக்கு நான் பைத்தியங்கத்தையும் முடிச்சிச்சா, என்னாச்சு உனக்கு கேட்போம்ல. நீ இவ்வளவு ஒரு வருட காலத்துக்கான செலவை எதற்காக கொண்டு வந்து நாளைக்கு சாக போகிற இவனுக்கு கொடுக்கிறாய்? அது இல்ல கேள்வி. இவன் இதுக்கு ஒர்த்து இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? இப்பதான் முடிச்சிட்டு வந்தாங்க எவ்வளவு காசுக்கு இவன் ஒர்த்துன்னு. 30 காசுக்கு தான் இவன் ஒர்த்துன்னு இப்பதான் பேசி முடிச்சிட்டு வந்தாங்க. இவ வந்து சொல்றா 30 காசு இல்லையா, 300 காசு கூட பத்தாது, அதனால உடைச்சு ஊத்துறேன். சொட்டு சொட்டாலாம் ஊத்தல, உடைச்சு ஊத்துறேன். ஏன்னா அவ்வளவுதான் என்னால முடிஞ்சிச்சு. இந்த வீண் செலவு என்னத்துக்குன்னு கேட்டாங்க. வீண் செலவு என்ன, இதை விற்று தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே அடுத்த வார்த்தையை சொன்னாங்க. இப்பதான் நாங்க ஒரு பிசினஸ் டீல் பேசிட்டு வந்தோம், அடுத்து இன்னொரு பிசினஸ் டீல் பேசுறோம். நீங்க பவர்ல இருக்கிறீங்களோ இல்ல நீங்க போராடுற கூட்டமோ, நீங்க அதிகாரம் உடையவர்களோ இல்ல அதிகாரமற்றவர்களோ, எங்களுக்கு தேவை பிசினஸ். பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பரிடத்திலும் போய் ஒரு பிசினஸ் பேசிட்டு வந்தாங்க. இப்போ ஒரு பாவப்பட்ட பெயர் கூட சொல்லுவதற்கு தகுதி இல்லாத, யாருக்கு பெயர் சொல்ல மாட்டாங்கன்னா முக்கியம் இல்லாத ஆள், டெய்லி லேபர், அவளுடைய காசுக்கும் இங்க பேரம் பேசப்படுகிறது. இயேசு நீங்க பண்றது தப்புன்னு சொல்லல, 2 விஷயம் சொன்னார். அதை உங்களிடம் விட்டு செல்லுகிறேன். 1 10வது வசனம். இயேசு நீங்க ஏன் why do you trouble her கேட்டார். ஏன் அவளை தொந்தரவு பண்றீங்க? தொந்தரவுன்னு ரொம்ப பாலிஸ்டா ஆர்மோ நாகலர் போட்டார். அவர் எதையும் ஸ்ட்ராங்கா போட மாட்டார் தமிழ் வார்த்தை, அது ஒரு அவரோட அரசியல். தொந்தரவு பண்ணுகிறீங்கன்னு கேட்கல, 2-3 வார்த்தை யூஸ் பண்றாரு இயேசு. அதுங்க ஏன் இப்ப அவளை அரைஞ்சீங்கன்னு கேட்கிறார். why do you why are you beating her? அடிக்கிறது. இன்னொன்னு, டிஸ்டர்ப் ஏன் பண்றீங்க அவளை? ஒரு நல்ல விஷயம் செய்து கொண்டிருக்கிற போது நீங்கள் ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்றீங்க? இன்னொரு வார்த்தை, அதுல ஒரு கனோட்டேஷன் இருக்கு, அவளை ஏன் நீங்க ஹராஸ் பண்றீங்க? ஏன் ஹராஸ் பண்றீங்க? இதே ஹராஸ்மெண்ட் இன்னொரு இடத்துல நடந்துச்சு. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இயேசுவினிடத்திலே சிறு பிள்ளைகளை கொண்டு வந்த போது சீசர்கள் அவர்களை அதட்டினார்கள் என்ற கிரேக்க வார்த்தை போய் பார்த்தீங்கன்னா ஒன் கைண்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட் இஸ் ஹேப்பனிங் தேர். என் அருகில் இருக்கிறவர்களை தொந்தரவு செய்வதும் ஹராஸ்மெண்ட் தான். இன்னைக்கு முழுக்க நீங்க முடிச்சிட்டீங்கள ஒரு நாளை, திரும்பி நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஹராஸ்மெண்ட் நம்ம பண்ணிருப்போம். நீங்கள் அவளை ஏன் ஹராஸ் பண்றீங்கன்னு கேட்டார். இன்னும் ஒன்று சொன்னார், அவள் செய்கிறாளே ஒரு விஷயம், அது நற்கிரியை, அது பிசினஸ் இல்லைன்னு சொன்னார். நீங்கள் விரும்புகிற சமயம், நீங்கள் விரும்புகிற விசுவாசம், நீங்க விரும்புகிற ஆவிக்குரிய வாழ்க்கை பிசினஸ் ஓரியன்டட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்ம என்னையும் சேர்த்து கேட்கிறேன். ஒருவேளை இந்த திருச்சபையினால எனக்கு எந்த நன்மையுமே இல்லை அப்படின்னா இந்த திருச்சபைக்கு வருவோமா வரமாட்டோமா? வருவோன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டுருவேன், அது நம்ம எல்லாருக்கும் அசிங்கமாயிடும். அப்படி நீங்க வருவோன்னு சொன்னீங்கன்னா ஏன் இந்த சர்ச்சை பத்தி எனக்கு தெரியாது, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த சர்ச்சஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டினாமினேஷன்ஸ், எல்லா டினாமினேஷன்லையும் அதான் நடக்குது. அரசியல், திருச்சபையினுடைய அரசியல் வந்துருச்சுன்னா ஏன் சண்டை நடக்குது? ஏன் 3 மாசத்துக்கு ரிசல்ட் வந்த பிறகு ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துக்க மாட்டேங்கிறோம், மாமியார் மாமனார் திரும்பி போறோம்? ஏன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிட்ட இருக்குதா, விசுவாச வாழ்க்கை இருக்குதான்னு நீங்க கேட்டா ஆமான்னு பதில் சொன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம், நான் எனக்காக என் விசுவாசத்தை பயன்படுத்தலைன்னு அர்த்தம். எனக்காக என் விசுவாசத்தை நான் பயன்படுத்தலைன்னு அர்த்தம். அது ரொம்ப கஷ்டம்.
அடிப்படையில் இயேசு சொன்னார், உன் அடையாளத்தை விட்டுறணும்னார். உனக்கு இருக்கிறதெல்லாம் கொடுக்கறது ரெண்டாவது, உன்னை இந்த வேதானா இப்படின்னு இருக்கு இல்லையா, அதை தூக்கி எறிகின்றார். சுயத்தை உடைத்தல் இல்ல. கடைசியாக தரித்திரர் எப்போதும் உங்கள்கிட்ட இருக்கிறாரு, நான் எப்போதும் இருக்க மாட்டேன். இயேசு ஒரு கேள்வியை வைத்தார், இங்க பாலிஸ்டா இருக்குது. 1 வருடத்துக்கான சேலரி, 1 இயர் சேலரி, அது யாரு? டெய்லி லேபர், தினக்கூலியினுடைய 1 வருட சம்பளத்தை ஒரே ஒரு சின்ன தைலத்துல கொண்டு வந்து உடைத்து ஊற்றுவது என்பது எத்திக்கலி இல்லீகல். ஏன்னா இயேசுவை சுற்றி உட்கார்ந்து இருக்கிற பெரிய கூட்டம் யாருன்னா, பாதிக்கப்பட்டவங்க, தேவையில் இருக்கிறவங்க, சாப்பாடு இல்லாதவங்க. அதனாலதான் 5 அப்பத்தை 2 மீனையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய தேவை இயேசுக்கு ஏன் வந்ததுன்னா, வர்றவங்க கையில சாப்பாடு எடுத்துட்டு வரல. ஏன்னா அவங்ககிட்ட சாப்பாடு வாங்குற அளவுக்கு காசு கிடையாது. சாப்பாடை கட்டிட்டு வர்ற அளவுக்கு அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது. அவரை சுற்றி தேவையிலும் போராட்டத்திலும் பசியிலும் இருக்கிற கூட்டம் தான் இயேசுவை சுற்றி இருக்கிறது. அந்த கூட்டத்தின் நடுவே 1 வருட சம்பளத்தை உடைத்து ஊற்றுவது என்பது எத்திக்கலி ராங். கிங்டம் ஆஃப் காட், இறையரசினுடைய கலாச்சாரத்தின்படியே அது தவறுதான். அவர்களுடைய கேள்வி சரி, இது வீண் என்று சொல்லுவது சரி. ஆனால் ஏன் வீண் என்று சொல்லுகிறார்கள் என்றால், இங்கிருக்கிற தரித்திரர்களுக்கு முன்பாக இது வீண் என்று சொன்ன போதுதான் இயேசு கேள்வி கேட்டார். 33.5 வருடம் நான் வாழ்ந்திருக்கிறேன், இன்னைக்குதான் யாரோ கொண்டு வந்து என் மேல ஊத்துறாங்க. இத்தனை 100 ஆண்டுகளாக இந்த ஏழைகள் இங்குதான் இருந்தார்கள், அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? நேற்று வரையும் நீங்கள் கேள்வி எழுப்பவில்லை. இங்கு இருக்கிற ஏழை பணக்காரன் வர்க்க பிரச்சனையை, வர்க்க சிஸ்டத்தை, என்ன கிளாஸ் டிஸ்பாரிட்டி இட்ஸ் a சிஸ்டம். இது ஒரு சமூக அமைப்பு. இது ஏழை இருந்தாதான் பணக்காரன் இருக்க முடியும், ஹீரோ வில்லன் இருந்தாதான் ஹீரோ வர முடியும். அப்போ பணக்காரனாக ஆகிற நம்ம எல்லாருமே அது பிளெஸிங் சொல்லிக்கிறோம்ல, ஆமாவா இல்லையா? என்னுடைய பிளெஸிங் இன்னொருத்தருடைய சாபத்துல வந்தது, மறந்துடக்கூடாது. உடனே சொல்லுவாங்க, நாங்க 24 மணி நேரம் உழைக்கிறோம், அவன் சோம்பேறியா இருக்கிறான்னு. அவனை சோம்பேறி ஆக்குன மனநிலையை பின்னாடி போய் கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா தெரியும், அவனுக்கு பின்னாடி யாரோ வேலை பார்த்துருப்பாங்க. என்னுடைய தந்தை மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார், என் அருகில் இருப்பவனுடைய தந்தை கூலி வேலை செய்கிறார் என்றால், இவர் தினம் தினம் ஓடுகிறார், சம்பாதிக்கிறார் என்று நான் கடந்து விட முடியாது. அவன் ஏன் சம்பாதிக்கவில்லை என்றால் அவன் படிக்கவில்லை, ஏன் படிக்கவில்லை என்றால் இங்கிருந்த ஜாதிய முறை அவனை படிக்க வைக்கவில்லை. சமூகத்துக்குள்ளாக போட்டு ஒரு பிரச்சனையை பார்த்தால் அங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தெரியும். நேற்று வரை இங்கு அதுவும் இந்த தரித்திரர் என்ற வார்த்தை டெஸ்டிடியூட் தமிழ்ல சொல்றாங்க, டிஸ்டேட். மனிதனாக கூட அவங்கள மதிக்க மாட்டாங்களாம். நாய தெருவில் போகும்போது நாய் படுத்து கிடந்தா தள்ளி விட்டு போவோம்ல, அப்படிதான் தள்ளி விடும் அந்த கூட்டம் இவர்களை குறித்து நேற்று வரை உங்கள் விசுவாசம் கேள்வி எழுப்பவில்லை, திடீரென்று எங்கிருந்து பொத்து கொண்டு வருகிறது அவர்கள் மேல் அக்கறைன்னு இயேசு கேட்டார். தப்பா சரியா? இன்னொன்னும் சொன்னாரு, அவங்க இருந்தாங்க, இன்னமும் இருக்கதான் போறாங்க. நான் இருந்தேன், ஆனா நான் இருக்க மாட்டேன்னு சொன்னார். மிகப்பெரிய சவால் அது. நேற்று வரை என் வாழ்க்கையிலும், என் திருச்சபை வாழ்க்கையிலும், என் சமூகத்தின் வாழ்விலும் இருக்கிற தீமைகள், அநியாயங்கள், பாவங்கள் இன்று இல்லை என்றால் என் இயேசு இங்கு இருக்கிறார் என்பதற்கான அர்த்தியாட்சி அதுதான். நேற்று இருந்ததுதான் இன்றும் இருக்கிறது என்றால் இயேசு இங்கு இல்லை என்பதற்கான அத்தியாட்சி நான் இருக்க மாட்டேன், நான் கடந்து போகிறேன்னு சொல்றார் இயேசு. எனக்குள்ள இருக்கிற அழுக்குகள், என் குடும்பத்தில் இருக்கிற அழுக்குகள், திருச்சபையில் இருக்கிற அழுக்குகள், இவைகள் களையப்படவில்லை என்றால் இயேசு கடந்து போய் விடுவார். ஏனென்றால் இது என்னுடைய பணி, உங்களுடைய பணி. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். இதை இயேசு சொல்லி முடித்த உடனே யூதாஸ்காரியத்து போய் காசு வாங்குறதுக்கான பிஸ்னஸ் டீலிங்கை சைன் பண்ணிட்டு வந்துடுறார்.
நான் இங்கு இந்த ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு நான் இங்கே இல்லை. இதனுடைய தொடர்ச்சியை சொல்லிவிட்டு போகிறேன். இந்த நன்மையை தேடுகிற விசுவாசம், தேவைகளை மையப்படுத்திய விசுவாசம், இழப்பதற்கு பயப்படுகிற விசுவாசம், விட்டு கொடுப்பதற்கு தயங்குகிற விசுவாசம் எப்பொழுதுமே கடவுளின் சித்தத்தை செய்யாது. 3.5 வருடம் இயேசு ஒரு கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டார். நான் யார்? நீ மெசாயாதான். ஒருத்த மட்டும்தான் சொன்னான், பேதுரு. துள்ளி கொதித்து இயேசு பரலோகத்தின் சாவியை கொடுத்து சொன்னார், நீ திறந்தா உள்ள பரலோகத்துக்குள்ள யாரும் வரலாம். உனக்கு பிடிக்கலையா பரலோகத்தை பூட்டிடாம பரலோகத்தை விட்டு போயிடுவான். இதுக்கு மேல என்ன ஆசீர்வாதம் இருக்க முடியும் சொல்லுங்க? நம்மகிட்ட யார்ட்டையாவது பரலோகத்தின் சாவியை கடவுள் கொடுத்துட்டா நம்மளை யாராவது பிடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஒரு சின்ன போஸ்ட்டுக்கு வந்துட்டாவே நம்மளால தாங்க முடியல ஆட்டம். பரலோகத்தோட சாவியவே கொடுத்துட்டா மனிதனுடைய மூளை எப்படியெல்லாம் ஆடும். அவ்வளோ பெரிய சந்தோஷம் இயேசுவுக்கு. ஏனென்றால் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான். அந்த வசனத்துக்கு பிறகு ஒரு 4-5 வசனங்கள் கழித்து பார்த்தால் இயேசு அதே பேதுருவை பார்த்து சொல்லுவார், அப்பாலே போ. சாத்தான் சண்டை கிளாஸ்ல 2 கொம்பு வச்சுட்டு கருப்பு கலர் யாராவது செஞ்சீங்கன்னா இன்னமே சவுக்கு எடுத்துட்டு வருவேன் நான். சாத்தானுக்கு கொம்பு இருக்கு. யாருப்பா போய் பார்த்துட்டு வந்தீங்க? யார் பார்த்துட்டு வந்தீங்க? சாத்தான் கருப்பு கலர், அவனுக்கு யாருப்பா கலர்லாம் கொடுத்தது? ஆதிக்க சிந்தனை. சவப்பாதான் பிள்ளை வேணும், சவப்பா பிள்ளை பிறக்கணும் இல்ல, நமக்கு ஒரு ஆதிக்க சிந்தனை இல்ல. ஆப்பிரிக்காவுக்கு நீங்கள் போனால் இந்த அங்கி அவர்கள் போட மாட்டார்கள், கருப்பு கலர் அங்கி தான் போடுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு கருப்பு தான் தூய்மை. சரி, ஏன் இந்தியா நம்மெல்லாம் வெள்ளைக்காரங்களா இல்லை? நம்மெல்லாம் செவிந்தியர்கள் அல்லது கருப்பர்கள் அல்லது சிவத்தவர்கள் ஏதோ சொல்லிக்கோங்க, ஆனா நம்ம வெள்ளையர்கள் கிடையாது இல்லையா? அப்புறம் ஏன் இதை போட்டுட்டு இருக்கோம் பெருமையா? ஏன்னா நமக்கு வந்த மிஷனரிஸ் வெள்ளைக்காரங்க. அவங்க நாட்டில் வெள்ளைன்றது ஆதிக்கம் சிந்தனை, வெள்ளை தான் பெஸ்ட், கருப்பெல்லாம் அடிமை. அதனாலதான் ஆப்பிரிக்கர்களே அடிமைகளாக பயன்படுத்தினார்கள். நம்ம அதை கூட இன்னும் கலையலை, வேற எதையோ கலையிறோம், இதை இன்னும் கலைய முடியல நம்மளால. ஏன் சொல்லுங்க? ஐயரும் சிவப்பா இருக்கணும், போடுற அங்கேயும் வெள்ளையா இருக்கணும், கல்யாணம் பண்ற பிள்ளையும் வெள்ளையா இருக்கணும், பிறக்கிற பிள்ளையும் வெள்ளையா இருக்கணும். அப்படி ஒரு ஆதிக்க சிந்தனை நமக்கு இருக்குல்ல. அதனால பிசாசுக்கு கருப்பு கலரை கொடுத்துட்டு, மரியாளா நீங்க கிறிஸ்மஸ் டைம்ல யாரை போடுவீங்கன்னா இருக்கிற சண்டே கிளாஸ்லயே அழகா இருக்கிற பிள்ளை, சிவப்பா இருக்கணும், முடி இருக்கணும்னு போய் பார்த்துட்டு வந்தீங்களா மரியாள் சிவப்பா இருந்தான்னு? இப்போ கையில வச்சிருக்கிற பொம்மை தான் அது. அந்த இயேசு குழந்தை கூட சிவப்பா தான் இருக்கும் பார்த்துக்கோங்க, கருப்பு பிள்ளை இருக்காது. யாரு சாத்தான் தெரியுமா? கொம்பு வச்சுட்டுலாம் வரமாட்டான், அழகாதான் வருவான். யாருன்னா நம்ம தான் அந்த சாத்தான். நான் சொல்லலப்பா, இயேசு சொன்னார். 4 வருஷத்துக்கு முன்னாடி துள்ளி குதிச்சு பரலோகத்தின் சாவியை கொடுத்து நீ வச்சுக்கூடா, யாரை இஷ்டமா உள்ள ஏத்திக்கொள்ள விரட்டி விட்டுரு, ஓ இஷ்டம் தான், நீ சொன்னாதான் நானே உள்ள வருவேன்னு சொன்னாரு. 4 வசனம் கழிச்சு சொன்னார், அப்பாலே போ, எனக்கு பின்னாக போ, சாத்தானே முன்னாடி கூட போயிடாத. ஏன் தெரியுமா? இயேசு விரும்பின கிறிஸ்து இந்த மெசையான்கிற புரிதல் பாடுபடுகிற மெசையா, ஆளுகிற மெசையா அல்ல, மற்றவர்களுக்காக மாத்திரமே வாழுகிற மெசையா. ஆனா இவன் சொன்னான், ஆளுகிற மெசையா தான் எனக்கு வேணும். இயேசு பரலோகத்தின் சாவியை கொடுத்து முடிச்ச உடனே அடுத்த வார்த்தையை ஸ்டார்ட் பண்றாரு, நான் இவர்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன், அவர்கள் என்னை அடித்து கொலை செய்ய போகிறார்கள், 3ஆம் நாளிலே எழுந்திருக்க போகிறேன். அதை சொன்ன உடனே தான் பேதுரு சொல்லுகிறான், தனியே கூட்டிட்டு போய் இது உமக்கு நடக்கக்கூடாது என்று சொன்ன உடனே இயேசு சொன்னார், பின்னாலே போ சாத்தானே. கடவுளின் சித்தத்தை, கடவுளின் உள்ளத்தை புரிந்து கொள்ளாத எல்லாருமே இயேசுவின் நாம் பெயரிலே சாத்தான் தான். இப்ப நம்ம யோசித்துக்கணும், நான் சாத்தானா சீடனான்? இந்த பெண் இருக்கிறாள்ல, தலையில போய் ஊத்துனாலே, இந்த பெண் இயேசுவின் உள்ளத்தை, கடவுளின் ஆசையை 33 வருடம் எதற்காக இயேசு மறைந்து மறைந்து சுற்றி திரிந்தாரோ அந்த நோக்கத்தை ஒரே நாளிலே நிறைவேற்றி முடித்தாள். இயேசுவை அரசாட்சி செய்வதற்கு அபிஷேகம் பண்ணவில்லை, சாவதற்கு அபிஷேகம் செய்தாள். கடைசியா சொல்றேன், இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு,
யோவான் நற்செய்தி நூலில் அந்த ஸ்டோரி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்டோரியை மட்டுமே பேசணும்னா எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேணும். அவ்வளோ அழகாக இருக்கும். 20வது அதிகாரம், யோவான் நற்செய்தி நூல் 20வது அதிகாரம். அந்த ஸ்டோரியில் எப்படி இருக்குன்னா, எல்லாம் தூங்கிட்டாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட 12 ஆண் சீசர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பயத்தில் நடுங்கி கொண்டே தூங்கி கொண்டிருக்கிறார்கள் மேலறையிலே, மரியாளின் வீட்டிலே. வேற எங்கேயும் இல்லை, மரியா வீட்டில் தான். இவர்கள் எல்லாம் இங்கு வருகிறார்கள், கல்லறைக்கு இருட்டோட எழுந்து வருகிறார்கள். அதுக்கு பிறகு கூட வந்தவங்கெல்லாம் என்ன நாங்கன்னு தெரில. யோவான் நற்செய்தியின்படி மகதலேனா மரியாள் நின்று கொண்டிருக்கிறாள். இயேசுவின் சரீரம் இல்லை என்பதை பார்த்த உடனே அங்கு உட்கார்ந்திருந்த தேவதூதனை கேட்கிறா, நீ எடுத்தியா? இயேசு சொன்னாரு, அவரு இல்லை, நீ ஏன் இங்கே தேடிட்டு இருக்கிற உயிர்த்தெழுந்தவரை? அதுக்கு முன்பாகவே ஓடுகிறாள். போய் யோவானையும் பேதுருவையும் கூட்டிக் கொண்டு வருகிறாள். இவர்களும் உள்ளே போய் பார்க்கிறார்கள். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல இயேசுவின் சரீரம் இல்லை, திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் மரியாள் இங்கே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாள். தோட்டக்காரன் வருகிறான். அவனை பார்த்து கேட்கிறாள், நீ தான் எடுத்துட்டு போனையா என் இயேசுவோட சரீரத்தை? நான் ஏன் எடுத்துட்டு போறேன்? நான் எடுக்கல. இல்லை இல்லை, நீ எடுத்தா சொல்லு, நான் போய் அதை திருப்பி திருப்பி அவ 3 தடவை சொல்ற ஒரே விஷயம், எனக்கு அந்த செத்த சரீரம் வேணும், செத்த சரீரம் வேணும். மகதலேனா மரியாள் உயிரோடு இருந்த, அற்புதம் செய்கிற, தண்ணீரை ரசமாக மாற்றுகிற, கடலின் மேல் நடக்கிற, பிசாசுகளை துரத்துகிற, உயிரோடு இருக்கிற இயேசுவுக்கு தேடல் இல்லை. செத்து போன இயேசுவின் சரீரத்துக்கு ஒரு பெண் அங்கே தேடிக்கொண்டிருக்காள், கதறி கொண்டிருக்கிறாள். அவ அழுகிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை படிச்சா நம்மளும் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோ ஒரு மோசமான அழுகையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள் தனியாக அந்த தோட்டத்திலே. இப்ப இன்னொருவர் வருகிறார். அவளை பார்த்தும் அதே கேள்வியை கேட்கிறார், நீ எடுத்தையான்னு. அவ்வளோதான், இயேசுக்கு உள்ளம் உடஞ்சு உருகி ஓடுது. மரியாளேன்னு கூப்பிட்டுறாரு. ரபூனி என்கிறாள். எங்க இப்ப வரைக்கும் செத்து போன சரீரத்தானங்க கேட்டா, ஒரு செகண்ட்ல எப்படிங்க அவர் உயிரோட இருக்காரு நம்புனா? புரியுதா நான் சொல்றது? இவ்வளவு நேரம் செத்து போன இயேசுவின் சரீரத்தை தானே போராடிக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள உயிர் தெழுந்த இயேசுவின் சரீரத்தை எப்படி இயேசுவே ரபூனின்னு எப்படி கூப்பிட முடியுது அவளால? எப்படி அவளால செத்து போனவரை உயிரோடு இருக்கிறா ஒரு ரபியாக பார்க்க முடிந்தது? ஏன்னா அவளுடைய தாட் ப்ராசஸ் இது நன்மையை தேடி இல்ல, லாபத்தை தேடி அல்ல, இயேசுவை மாத்திரமே தேடி ஓடினது. அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்தாரா எனக்கு விஷயம் இல்லை, அவர் எனக்கு வேணும். சுத்தமான தெளிந்த கரையற்ற விசுவாசம். அந்த விசுவாசம் இயேசுவை உயிரோடு எழுப்புச்சு. சுயநலம் இல்லாத, ஆசைகள் இல்லாத, எதிர்பார்ப்புகள் இல்லாத, முழுசும் தூக்கி கடவுள்கிட்ட போட்டுட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா அது என் இயேசுவையும் எழுப்பும், செத்தவர்களை மாத்திரமல்ல. எங்கெல்லாம் என் சமூகத்திலே இயேசு செத்து போனவராக காட்டப்படுகிறாரோ அங்கெல்லாம் என்னுடைய சுயநலமற்ற கரையற்ற விசுவாசம் இயேசுவை உயிர் தெழுந்தவராக எழுப்பிட்டு காட்டும். இதோட முடிச்சிடுறேன். கடவுள் நம்மோடு கூட தொடர்ந்து பேசட்டும்.